Hello aspirants, welcome to the TN Bankers YouTube channel. நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் நியூஸு அக்டோபர் மந்தில் ஃபஸ்ட்டு வீக்கு பார்ட் 1. இந்த மாதிரி நான் மொத்தம் அக்டோபர் மந்த் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவேன், செப்டம்பர் மந்த் ஃபுல்லாக கவர் பண்ணுவேன். சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இது கண்டிப்பாக அப்கமிங் ஐபிபிஎஸ் பிஓக்கும் யூனியன் பேங்க் எல்பிஓக்கும் யூஸ் ஆகும். இதை படிச்சுட்டு நீங்கள் அஃபேர்ஸ் க்ளவுடில் போயிட்டு எம்சிக்யூவில் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது படிக்க ஈஸியாக இருக்கும். இதிலே நீங்கள் பாதி படிச்சிருவீங்க. அங்கே எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் போய் படிச்சுட்டு நீங்கள் எக்ஸாமில் போய்ட்டு சூப்பராக பண்ணலாம். ஸோ நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய லைக்ஸ் அண்டு ஷேர் பண்ணி எவ்வளோ வியூஸ் போதும் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய வீடியோ இந்த மாதிரி நான் கொண்டு வருவேன். ஸோ சேனலோட கண்டினியூவாக ட்ராவல் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நியூஸ் என்னென்னா, எந்த கண்ட்ரி கரீபியன் கண்ட்ரி கிடையாது, கரீபியன் கண்ட்ரி ஃபஸ்ட்டு யூபிஐ அடாப்ட் பண்ணாங்கன்னு கேட்பாங்க நம்மக்கிட்ட. அதுக்கான ஆன்சர் ட்ரினிடாட் அண்ட் டொபாக்கோ. இதுக்கு முன்னாடி பெருன்னு ஒரு கண்ட்ரி வேறு ஒரு ரீஜியனில் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், அதே மாதிரி இது கேட்பாங்க கரீபியனில். ஃபஸ்ட்டு கண்ட்ரி ட்ரினிடாட் டொபாக்கோ. இந்த ட்ரினிடாட் டொபாக்கோவுடைய டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மினிஸ்ட்ரியும் நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் லிமிட்டெடு 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இதுதான் நியூஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், அடுத்த நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி இது நம்மளுடைய யூடியூப் சேனலு. இதில் இருக்கக்கூடிய லிங்க்கு டெலகிராம் லிங்க்கு. நம்ம கொடுக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் இந்த டெலகிராம் குரூப்பில் தான் இருக்கும். அண்டு ஸ்கீம்ஸ் இந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகும், பேங்கிங் இந்த பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகும். நீங்கள் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, குவான்ஸ்க்கு பயமாக இருக்குன்னா இந்த பிளேலிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நெக்ஸ்ட் கண்டென்ட் போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், போர்ட் ஆஃப் ஸ்பெயின்ன்றது இந்த கண்ட்ரியோட கேபிட்டல். நெக்ஸ்ட் நியூஸில் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஃபாரின்லாம் போனோம்னா அங்கே கரன்சி யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு கார்டு, அது பேருன்னா பிஎன்பி மல்டி கரன்சி வேர்ல்டு ட்ராவல் கார்டு அப்படின்னு ஒரு கார்டு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம 6 மேஜர் ஃபாரின் கரன்சிக்கு போயிட்டு வர முடியும், அங்கே யூஸ் பண்ணிக்க முடியும். அது என்னென்ன கரன்சினா யூஎஸ்டி, ஈரோ, இந்த பிரிட்டிஷோடைய பவுண்ட் ஸ்டெர்லிங், யூஏயோடைய திராம், கனடியன் டாலர் அண்டு சிங்கப்பூர் டாலர். இதோட ஸ்பெஷல் அம்சம் என்னென்னா 3.5 லட்ச ரூபாய் வரைக்கும் நமக்கு திருட்டு கேஸு இல்லைனா மிஸ்யூஸ் ஆனாக்கில் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்துட்றாங்க. இவ்வளோ தான் நியூஸு. ஒரு ஃபாரின் கரன்சி கார்டு 6 கண்ட்ரியில் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ப்ரீபெய்டு கார்டு, ரீசார்ஜ் பண்ணுவோம்ல முன்ன காலத்தில், அந்த மாதிரி. அண்ட் பஞ்சாப் நேஷ்னல் பேங்கோட ஸ்டாட்டிக் சிஇஓ ஏகே கோயல். பஞ்சாப் நேஷ்னல் அண்ட் பஞ்சாப் சிண்ட் ரெண்டுத்துக்குமே நியூ டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ். த நேம் யூ கேன் பேங்க் அப்பான் அப்படிங்கிறது இதோடைய டேக்லைன். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த நியூஸ் என்னென்னா, பிஓபி கார்டு லிமிடெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க என்பிஎஃப்சி, பிஓபியோட என்பிஎஃப்சி, இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. பிஓபி ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை கிடையாது, அது வந்து வடோதரா குஜராத்னு சொல்லுவாங்க. இது வந்து மும்பை. பிஓபி கார்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, கேட்டாலும் கேட்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சிம்பிளாக இஎம்ஐ லான்ச் பண்ணியிருக்காங்க. இஎம்ஐயில் யூபிஐ யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், இஎம்ஐயில் வாங்குறோம்னா அதுக்கு யூபிஐ யூஸ் பண்ணலாம். ரூபே கூட பார்ட்னர்ஷிப் போட்டு இஎம்ஐக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூபிஐ கொண்டு வந்திருக்காங்க. இது வந்தால கன்வீனியண்ட்டாக நம்ம இஎம்ஐ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக நியூஸ் என்னென்னா, யூபிஐக்கு இஎம்ஐ ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. பிஓபி கார்டு லிமிடெட், இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஆஸ்பிரண்ட்ஸ். ஆஸ்பிரண்ட்ஸ், இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா, ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் வந்து ஜெய்ப்பூர், ராஜஸ்தான் இதோடைய கேபிட்டல். இது வந்து நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கு. சதர்ன் இந்தியாவில் அவ்வளோ பிரான்ச்சஸ் கிடையாது. இவங்க சதர்ன் இந்தியாவில் இவங்களுடைய ஸ்ட்ரென்தன் பண்ணோம் இவங்களோட பிரான்ச்சஸ் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, கோட்டக் மஹேந்திரா லைஃப் இன்சூரன்ஸ் கூட பேங்க் இன்சூரன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. கோட்டக் லைஃப்பும் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் கொண்டு வந்திருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட் அங்கேயும் அவங்களோட ப்ராடக்ட் இங்கேயும் விற்பாங்க. இதனால் ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு சதர்ன் இந்தியாவில் கொஞ்சம் அவங்க பிரான்ச்சஸ், அவங்களோட ப்ராடக்ட் எக்ஸ்பென்ஷன் ஆகும், அவங்கள பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏயு ஸ்மால் ஃபினான்ஸோட கேபிட்டல் ஜெய்ப்பூர். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ்,
இந்த நியூஸ் என்னன்னா, ட்ரெஷரி பில்ஸ் நம்ம தெரியும் மணி மார்க்கெட்ல படிச்சிருப்போம். இது யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இதில் ஸ்டேட் பேங்க் இந்தியா என்ன பண்ணாங்கன்னா, வாங்கி வச்சுருக்காங்க இந்த பில்லை. கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, மாலத்தீவு கவர்மெண்ட்டுக்கு ஒரு 50 மில்லியன் டொனேட் பண்ணுறாங்க. எது மூலியமா? ட்ரெஷரி பில் மூலிமா. ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணி போன வருஷமும் கொடுத்துருந்தாங்க. இந்த வருஷமும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்டென்ஷனை இந்த எஸ்பிஐ ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அவங்க மூலிமா எஸ்பிஐ மூலிமா இதை மூவ் பண்ணியிருக்காங்க. நியூஸ் என்னென்னா, எஸ்பிஐ ஒரு 50 மில்லியன் ட்ரெஷரி பில் வந்து யாருக்கு டொனேட் பண்ணுறாங்கன்னா, மாலத்தீவ்ஸ்க்கு. இது கவர்மெண்ட்டோட மூவாக இருந்தாலும் யார் மூலிமா மூவ் பண்ணுறாங்கன்னா, ஸ்டேட் பேங்க் மூலிமா. யாருக்குன்னா மாலத்தீவ்ஸ்க்கு. இந்த ட்ரெஷரி பில் யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். அவ்வளோதான் ஆஸ்பிரன்ஸ் நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஆஸ்பிரன்ஸ் இதில் என்ன நியூஸ்னால், நம்ம போன கொஸ்டினில் என்ன பார்த்தோம்னா, மணி மார்க்கெட்டில் ட்ரெஷரி பில்லு வரும்னு பார்த்தோம். இது வந்து பாண்ட் மார்க்கெட். பாண்ட் மார்க்கெட்டில் வரக்கூடிய கான்செப்ட் பேர் என்னென்னா, கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்பு. இந்த ப்ராசஸுக்கு மியூச்சுவல் ஃபண்டு இதுக்கு முன்னாடி ஒரு பையராக மட்டும்தான் ஆக்ட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செல்லராகவும் நீங்கள் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னு அலோவ் பண்ணியிருக்காங்க, பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. எதற்காக இந்த பர்மிஷன்னா, இந்த கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட் சொன்னோம் இல்லையா, கார்ப்பரேட் பாண்ட் மார்க்கெட்டில் லிக்விடிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்காக மியூச்சுவல் ஃபண்டும் இனிமேல் நீங்கள் கிரெடிட் டிஃபால்ட் ஸ்வாப்பை செல் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி பையராக மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், இனிமேல் செல் பண்ணலாம். இது எந்த செக்ஷன் கீழே வருதுன்னு கேட்பாங்க. செபி ஆக்ட் 1992ல் செக்ஷன் 11(1)க்கு கீழே இந்த பவர் வரும். அண்டு என்ன ரெகுலேஷன் கேட்டாக்கல, ரெகுலேஷன் 43(1), ரெகுலேஷன் 70 ஆஃப் செபி மியூச்சுவல் ஃபண்ட் ரெகுலேஷன் 1996. இது என்ன ரெகுலேஷன், இது என்ன ஆக்ட், என்ன செக்ஷன் கீழே வருன்றது. இது இப்போ ரீசெண்டாக கொஸ்டினில் கேட்டுட்ருக்காங்க. இந்தியன் பேங்க் எல்பிஓலையும் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய இடத்துல இப்போ வர ரீசெண்ட் எக்ஸாமில் செக்ஷன்ஸ் கேட்குறாங்க, படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னா, இந்த சிடிஎஸ்ஸை இனிமேல் மியூச்சுவல் ஃபண்டும் செல் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி அவங்க பையராக மட்டும்தான் இருந்தாங்க. அலோவ் பண்ணது யாருன்னு கேட்பாங்க, செபி. இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் பார்த்த மால்தீவ்ஸோட கேபிட்டல் மேல், செபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஆஸ்பிரன்ட்ஸ் இது வந்து இன்னொரு செபி நியூஸு. இது ரொம்ப முக்கியமான நியூஸு, அதனால ஒழுங்காக பாருங்கள். இப்போ ஒரு கம்பெனி அவங்களுடைய ஷேர்ஸை செல் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக லிஸ்ட் பண்ணுவாங்க அண்டு டீலிஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, ரிவர்ஸ் புக் பில்டிங் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. இப்போ இதை நீக்கிட்டு ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ப்ராசஸை கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன பண்ணுன்னா, கம்பெனிஸ் டீலிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட ஷேரை ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ப்ராசஸ் மூலிமா டீலிஸ்ட் பண்ணிக்கலாம். இது எதுக்காகனா, ரிவர்ஸ் புக் பில்டிங் ப்ராசஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக செபி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்காக தான் இந்த டீலிஸ்டிங் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் ரெகுலேஷன் 2024 அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா, செபி டீலிஸ்டிங் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அமெண்ட்மெண்ட் ரெகுலேஷன் 2024ன்னு இப்போ இனிமேல் இது சொல்லப்படும். இதுதான் நியூஸு. ஜஸ்ட்டு இந்த நேமை இப்படி மாற்றிருக்காங்க. இது அமெண்ட்மெண்ட் பண்ணி இப்போ கம்பெனி டீலிஸ்ட் பண்ணனா ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் ப்ராசஸ் மூலிமா தான் டீலிஸ்ட் பண்ண முடியும், ஆர்ஆர்பி ப்ராசஸ் மூலிமா பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டூயிங் பிஸ்னஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐடிபிஐ பேங்க் அவங்க ரீட்டெயில் பாரோவர்ஸ் லோனை திருப்பி கொடுக்காம இருப்பாங்க இல்லையா, அது என்பிஏல போயிருக்கும். அந்த என்பிஏ ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஸ்கீம்னா, ஓடிஎஸ் ஸ்கீம் சொல்கிறாங்க. ஒன் டைம் செட்டில்மெண்ட், அப்படி இல்லைன்னா நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட். இப்போ நம்மளே ஒருத்தர்கிட்ட கடன் கொடுக்குறோம், அவர் திருப்பி அந்த கடனை கொடுக்க மாட்டார் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணுவோம், சரி உங்ககிட்ட இருக்கிறதாச்சும் கொடுப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட் ஸ்கீமு. அதுக்கு பேர் தான் சுகம் ரின் புக்தன் யோஜனா அப்படின்னு சுகம் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க நம்ம ஐடிபிஐ பேங்க். இது எவ்வளோன்னா 10 லட்ச ரூபாயிலேருந்து 10 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த லோன்ஸ் கவர் ஆகும். அண்டு என்பிஏ மார்ச் 31, 2021 என்பிஏ ஆகிட்டு அது வந்து அக்டோபர் 31 வரையும் கண்டினியூ ஆகிட்டுருக்குன்னா அந்த கேட்டகரிக்கு இவங்க இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க.
செப்டம்பர் 2லேருந்து ஸ்கீம் ரன் ஆகும். மார்ச் 25 வரைக்கும் ஆக்டிவில் இருக்கும். நெக்ஸ்ட் இயர் மார்ச் 25 வரைக்கும். சிம்பிளாக சொல்கிறேன், ரீட்டெயில் பாரோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய என்பிஏ எப்படியாச்சும் வாங்கிடணும்னு சொல்கிறதுக்காக ஓடிஎஸ் ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஸ்கீம், அப்படி இல்லைன்னா நெகோசியேட்டட் செட்டில்மெண்ட் ஸ்கீம்னு கொண்டு வந்திருக்காங்க ஐடிபிஐ பேங்க்கு. அது பேர் சுகம். இதில் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ உங்களால் அந்த லோன்ஸில் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அதை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவங்கக்கிட்டேருந்து காசை வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க ஐடிபிஐ பேங்க். நெக்ஸ்ட் நியூஸ் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போன நியூஸோட ஸ்டாட்டிக் ஃப்ரெண்ட்ஸ். ராகேஷ் சர்மா சிஇஓ 1964 எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. பேங்கிங் ஃபார் ஆல்ன்றது இதோட டேக்லைன். நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சென்னை கார்பரேஷன் மாதிரி இது மும்பை மெட்ரோபாலிட்டியன் ரீஜியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது இவங்களுடைய கார்பரேஷன் நேம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 9 கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க இந்த எம்எம்ஆரில். எதுக்கு கீழேன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸுக்கு கீழே ரன் ஆகக்கூடிய ஒரு கார்பரேஷன் என்னென்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னா 31,673 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதில் 15,000 பாதி, கிட்டத்தட்ட பாதி அமௌண்ட்டு தானே டு போரிவாலி ட்வின் டனல் ப்ராஜெக்ட்டுக்கே செலவு பண்ணிடுறாங்க. மீதி இருக்கிற 16,602 கோடியை வச்சுட்டு 8 அதர் ப்ராஜெக்ட்டுக்கு செலவு பண்ணுறாங்க. ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு 15,071 கோடி செலவு பண்ணுறாங்க. சரி, இந்த ப்ராஜெக்ட்டுக்கான இந்த 9 ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான ப்ராஜெக்டில் 80% வந்து இவங்க லோன் மூலியமாகவே ப்ராஜெக்டை மூவ் பண்ணுறாங்க. 20% மட்டும்தான் இந்த மும்பை மெட்ரோபாலிட்டியன் ரீஜியனுடைய டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து 20% அமௌண்ட் மட்டும்தான் ஃபண்ட் பண்ணுறாங்க. மீதி 80% கடன் வாங்கி தான் இந்த 9 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டு கட்டுறாங்க. தெளிவாக சொல்கிறேன், 31,673 கோடியில் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஃபண்ட் பண்ணுறாங்க 9 ப்ராஜெக்ட்டுக்காக. அதில் ஒரே ப்ராஜெக்ட்டுக்கு 15,071 கோடி, மீதி 8 ப்ராஜெக்ட்டுக்கு சேர்த்தியே நமக்கு 16,602 கோடி தான். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸு. யார் எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இருக்குன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இது அந்த எம்எம்டிஏ அதோடைய ஸ்டாட்டிக், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனோட ஸ்டாட்டிக். சோப்ரா, பர்மீந்தர் சோப்ரா அப்படிங்கிறவங்க சீஃப் மேனேஜிங் டைரக்டர். மீதியெல்லாம் சும்மா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூஸ் என்னென்னா, பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் கனடாவோட சேர்ந்த ரெலியாசேட் கனடாவை சேர்ந்த ரெலியாசேட்டும் நம்மளுடைய பாரத் எலக்ட்ரானிக் லிமிட்டடும் ஒரு எம்ஓஇ சைன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே இருக்கக்கூடிய கம்பெனி. ராஜ்நாத் சிங் நம்மளுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டரு. இது ஒரு நவரத்னா பப்ளிக் செக்டர் கம்பெனி. சரி, எதுக்காக இந்த அக்ரிமெண்ட் அப்படின்னா, இந்த பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் ஸ்பேஸ் செக்டாரில் ஸ்பேஸ் ப்ராடக்டில் என்ட்ராகிறாங்க. அதுக்காக தான் இந்த சைன் அக்ரிமெண்ட். எங்கே இது நடந்திருக்குன்னா, பெல் கார்ப்பரேட் ஆஃபீஸ் பெங்களூரில் நடந்திருக்கு. பெல்லும் இந்த ரெலியாசேட்டும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா, பெல்லு ஸ்பேஸ் செக்டரில் என்டர் ஆகுது. அவ்வளோதான் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஆர்பிஐ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ரிப்போர்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ஃபாசில் ஃபியூயல் டாமினன்ஸ் இன் எலக்ட்ரிசிட்டி அப்படின்ட்டு. ஃபாசில் ஃபியூயல்னா ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ 2030 எண்டுக்குள்ளே இந்தியாவோட ரினியூவபிள் எனர்ஜி 50%. குளோபல் எலக்ட்ரிசிட்டி, உலகத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷனில் ரினியூவபிள் எனர்ஜியில் 50% இந்தியா 2030க்குள்ளே அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இப்போ இருக்கக்கூடிய ரினியூவபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியை விட 2030க்குள்ளே 3 மடங்கு அதிகம் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. மிட் சென்ச்சுரி, இந்த சென்ச்சுரியோட மிட் அப்படின்னா 2050க்குள்ளே நெட் ஜீரோ எமிஷனுக்கு மீட் பண்ணும், க்ரூசியல் டு மீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டார்கெட் மாதிரி. அண்டு டீகார்பனைஸ்டு குளோபல் எனர்ஜி.
குளோபல் எனர்ஜி சிஸ்டம், இது இந்தியாவுக்கு இல்லை, குளோபல் எனர்ஜி சிஸ்டம் உலகத்துக்கே 2050க்குள்ள டீகார்பனைஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோ செலவாகுன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. 215 ட்ரில்லியன் யூஎஸ்டிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ், 215 ட்ரில்லியன் யூஎஸ்டி. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, பெரிய அமௌண்ட்டு. எதுக்காகனா டீகார்பனைஸ் பண்ணுறதுக்காக 2050க்குள்ள உலகம் ஃபுல்லாக. இதுதான் ஆஸ்பிரன்ஸ் நியூஸு. ஜஸ்ட் 2030க்குள்ள நம்மளுடைய ரினியூவபிள் கெப்பாசிட்டி 3 மடங்கு அதிகமாக இருக்குமா. இந்த சென்ச்சுரி மிட்டுக்குள்ளே நம்மளுடைய எமிஷன் நெட் ஜீரோ எமிஷன் அச்சீவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு 30க்குள்ளே 50% ஆஃப் த குளோபல் ரினியூவபிள் எனர்ஜி இந்தியா கிட்ட இருக்கும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க. யாருன்னா ஆர்பிஐ. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் ப்ளஸ். செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக ஒரு அவுட்ரீச் செல் லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக இந்த அவுட்ரீச் செல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் இருக்கு இல்லையா, அதை இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இருக்கார் இல்லையா, அவங்க சீம்லெஸ்ஸாக அக்சஸ் பண்ணுறதுக்காக. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் செக்யூரிட்டி மார்க்கெட்டை சீம்லெஸ்ஸாக அக்சஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த அவுட்ரீச் செல். யார் கொண்டு வந்தாங்கன்னா செபி. இது எதோட பார்ட்டுனா ஏஎஃப்டின்னு இருக்குது, அதாவது ஆல்டர்னேட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஏஎஃப்டி. இது செபியோட ஒரு இனிஷியேட்டிவ். இதோட பார்ட்டாக தான் இந்த அவுட்ரீச் செல் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் இந்தியன் செக்யூரிட்டிஸை சீம்லெஸ்ஸாக அக்சஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது செபி. நெக்ஸ்ட் நியூஸ் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, IRENA யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் ஹை லெவல் சாம்பியன், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, UNEZA, அது என்ன UNEZAனா, யூட்டிலிட்டிஸ் ஃபார் நெட் ஜீரோ அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு ஏன் சார், இது என்ன சார் அதானிக்கு இதுக்கு என்ன சம்மந்தம்னா, இந்தியாவில் ஃபஸ்ட்டு இந்த யூட்டிலிட்டிஸ் ஃபார் நெட் ஜீரோ அலையன்ஸில் ஜாயின் பண்ண கம்பெனி அதானி கிரீன் எனர்ஜி லிமிட்டடும் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிட்டடும். அதானி கிரீன் எனர்ஜி, அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ், இந்த 2 கம்பெனியும் யூட்டிலிட்டிஸ் ஃபார் நெட் ஜீரோ அலையன்சஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2050க்குள்ளே நெட் ஜீரோ இவங்க கம்பெனியில் கொண்டு வந்துடுவோன்னு வாக்குறுதியும் கொடுத்துருக்காங்க. நெட் ஜீரோ எமிஷன், நெட் ஜீரோ என்னன்னா, இவங்க கார்பன் எமிஷனை கட் பண்ணுறாங்கன்னு கிடையாது. இவங்க ஒரு 100 யூனிட்டு கார்பன் எமிஷன் வெளியிடுறாங்க அப்படின்னா, அதே 100 யூனிட்டுக்கு கார்பன் அப்சார்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு ட்ரீஸ், மரங்களை இவங்க நடுவாங்க. இது அக்ரிகல்ச்சர்ஸ் கூட கான்ட்ராக்ட் போட்டு நீங்கள் இத்தனை மரம் வளங்க, இவ்வளோ காசு கொடுக்கணும் அப்படின்னு கம்பெனி டீல் போட்டுக்கும். இல்லைனா இவங்களே ஒரு லேண்ட் வாங்கி ஃபாரஸ்ட் வளர்ப்பாங்க. எவ்வளோ கார்பன் இவங்க எமிட் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மரம் இவங்க நட்டு வளர்ப்பாங்க. அதுக்கு பேர் தான் நெட் ஜீரோ. 100 யூனிட் கார்பன் வெளியே போச்சுன்னா 100 யூனிட் கார்பனை அப்சர்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு மரத்தை நட்டு வரவுக்கு செலவுக்கு சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு காட்டுறதுக்கு பேர் தான் நெட் ஜீரோ. இதுக்காக ஒரு அலையன்ஸ் இந்த IRENAவும் UN கிளைமேட் சேஞ்ச் ஹை லெவலுக்கு தான் சாம்பியனும் ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு கோஅலிஷன், ஒரு கூட்டணி. இதில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண கம்பெனி அதானி கிரீன் எனர்ஜி அண்ட் அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ். 2050க்குள்ளே இவங்களும் அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த IREA அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் UAE அண்டு அவங்களுடைய டைரக்ட் ஜெனரல் ஃப்ரான்செஸ்கேலா கேமரான்னு இருக்குது. 2009 ஃபண்ட் பண்ணாங்க. இது எக்ஸாமில் கேட்பாங்க, பார்த்து வச்சுக்கோங்க. UAE மாஸ்டர் சிட்டி UAE உங்களோட கேபிட்டல். இது முக்கியமான நியூஸ், அதனால கவர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நியூஸில் கண்டினியூ பண்ணலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், இங்கே என்ன நியூஸ்னால், நம்ம செபி இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படி இல்லைன்னா ஒரு கண்டிஷன் மாதிரி போட்டிருக்காங்க. என்னென்னா,
பப்ளிக் வந்து டெப்ட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னா அவங்க 5 லட்ச ரூபாய் வரைக்கும் ஒன்லி யூபிஐயில் மட்டும்தான் இஷ்யூ பண்ண முடியும். அவங்க இன்டர்மீடியரிஸ் இவங்க தான் இன்டர்மீடியரிஸ். இது மூலிமா அவங்க டெப்ட் செக்யூரிட்டிஸ் இஷ்யூ பண்ணால் பப்ளிக்கு ஒன்லி யூபிஐ மூலிமா தான் பண்ண முடியும், அப் டு 5 lakhs வரைக்கும். இது எப்போ இருந்தால் November 1, 2024 இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள். ஒன்லி யூபிஐ 5 லட்ச ரூபாய் வரைக்கும் பப்ளிக் இஷ்யூ டெப்ட் செக்யூரிட்டிஸ்க்கு. நெக்ஸ்ட் நியூஸ் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த 2 யூபிஐ ரெக்கரிங் பேமெண்ட் என்னன்னா என்இடிசி ஃபாஸ்டேக். என்இடிசிக்கு அப்ரிவேஷன் எக்ஸாமில் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. நேஷ்னல் எலக்ட்ரானிக் டோல் கலெக்ஷன் ஃபாஸ்டேக்குக்கும் ரூபியா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய என்சிஎம்சிக்கும் அப்ரிவேஷன் கேட்பாங்க, நேஷ்னல் காமன் மொபிலிட்டி கார்டு. நேஷ்னல் காமன் மொபிலிட்டி கார்டுக்கும் என்இடிசியோட ஃபாஸ்டேக்குக்கும் இதுக்கு முன்னாடி டெபிட் இதுலேருந்து கார்டு நம்மக்கிட்டேருந்து எடுப்பாங்களே காசு, அதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க, ப்ரீ டெபிட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு. பட் இனிமேல் அது இருக்காது. நோ லாங்கர் ரெக்வயர் ப்ரீ டெபிட் நோட்டிஃபிகேஷன். எதுக்குன்னா இந்த என்இடிசி ஃபாஸ்டேக்கும் நேஷ்னல் காமன் மொபிலிட்டி கார்டுக்கும், இது ரூபியோடது, இந்த என்சிஎம்சின்றது இருக்காது அப்படின்ட்டு நேஷ்னல் பேமெண்ட் கார்பரேஷன் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஆஸ்பிரண்ட் நியூஸு. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், இது வந்து லாஸ்ட் நியூஸு. இந்த பார்ட்டில் லாஸ்ட் நியூஸு. இந்த மாதிரி நிறைய பார்ட் கொண்டு வருவேன், நீங்கள் ரெகுலராக பார்த்துட்ருங்க. கம்மி டைமில் உங்கள் பேங்கிங் கெயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த நியூஸை பார்த்துட்டு போய்ட்டு அஃபேர்ஸ் க்ளவுடில் வீக்லி பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் பார்ட் ஈவினிங் இல்லைனா நாளைக்கு மார்னிங் ஈவினிங் நைட்டுக்குள்ளே அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு வீக் 1 நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கோங்க பேங்கிங்க்கு. அதே மாதிரி இந்த மந்த்லி கம்ப்ளீட் பண்ணதும் எம்சிக்யூ நான் ஸ்ட்ராட்டஜியில் சொன்ன மாதிரி நீங்கள் போய்ட்டு அதில் படிச்சுக்கோங்க. Q&A அஃபேர்ஸ் க்ளவுட Q&Aல டீட்டெயில்டாக அதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. மந்த்லி Q&A பார்த்துக்கோங்க, இல்லைனா பேங்கிங்கோட Q&A பார்த்துக்கோங்க. நான் அதுக்கு பிடிஎஃபை நம்ம டெலகிராமில் பிடிஎஃப்கான லிங்க்கை கொடுக்குறோம், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது என்ன நியூஸ்னால், மும்பை ஹெட் குவார்ட்டர்ஸ் கொண்ட 2 பேங்க்கை மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ராஜாப்பூர் சக்காரி பேங்க்கும் மலாட் சக்காரி பேங்க்கும். இது எந்த செக்ஷன் கீழே மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது செக்ஷன் 56 ஆஃப் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 காமனான ஒரு ஆக்டு. அதில் வரக்கூடிய ஒரு சப்செக்ஷன், அந்த சப்செக்ஷன் 4ல் செக்ஷன் 44A இது காமனான பேங்கிங் ஆக்டு. அதில் சப்செக்ஷன் 4 செக்ஷன் 44Aல இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மெர்ஜரை நடத்தியிருக்காங்க. ஸோ ஆஸ்பிரண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அண்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ லைக்ஸ் கிடைக்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த மாதிரி தரமான கண்டென்ட் நான் நிறைய உங்களுக்கு கொடுப்பேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.